அனைவருக்கும் சண்டே ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்னிங் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. காலையில் சிம்பிளாக தோசை முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் நேற்று விளக்கலை, கொஞ்சம் தண்ணி பிரச்சனை. ஸோ மார்னிங் தான் விளக்குனேன். விளக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு, பசங்களும் எந்திரிக்கலை, அதனால் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பிரியாணி தான். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எதுவாக இருந்தாலும் எப்போவுமே நான் சமைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா தூள், தயிர், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. அது நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன், ஏன்னா கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதனால் பச்சை வாசனைலாம் போகட்டுன்ட்டு. அது கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி போடலாம். அரிசியை நான் ஏற்கனவே அடுப்பு ஆன் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். இப்போ சிக்கன் போட்டு கொதிக்க வச்சாச்சு. சைடில் ஆனியன் பச்சடி, முட்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் போடும்போதே நான் முட்டையை வேக வச்சுருவேன் அதுக்கப்புறம் இப்போ முட்டையை எடுத்துகிட்டு அரிசி போட்டுட்டேன். அதுமாரி சைடில் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு சிக்கன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு கிண்டி விட்டுட்டு தான் கொதிக்க வைப்பேன். அப்போ தான் அந்த மசாலாவோட உப்பு உரப்பு எல்லாமே சிக்கனில் இறங்கும். சில பேர் சிக்கனை வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா சிக்கன் உள்ள டேஸ்ட் இருக்காது. அதனால் இப்படி போட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும். சிக்கன் கொதிச்சிட்ருக்கு. பிரியாணி சைடில் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் பச்சடி, முட்டை எல்லாமே தனியாக உடச்சி எடுத்தாச்சு. பால் கொஞ்சோண்டு இருக்குது. குழம்பு இன்னும் கொதிச்சிட்ருக்கு, ரெடி ஆகலை. பொதுவாக பிரியாணிக்கு ஆனியன் பச்சடி, முட்டை தான் பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. சிக்கன் குழம்பு எடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு சிக்கன் குழம்பு வச்சு பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி, ஆனியன் பச்சடி, எக்கு குழம்பு எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிடுவேன். மீதி நைட்டுக்கு சப்பாத்தி ஏதாவது போட்டுக்கலாம். மற்றபடி வீட்டில் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. பாய்.